என்னங்கய்யா அங்க சத்தம்? ஓஹோ, பிஜேபி கதறல்களா? சரி சரி, கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணி கதருங்க, நான் பேசி முடிச்சுட்டு போயிடுறேன். அப்புறம் உட்காந்து ஒப்பாரி கூட வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை கூட பிரதமர் மோடிஜிக்கு அலர்ஜி போல. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டு பார்லிமெண்ட்டுக்கு ஜி பல காரணங்களால பயந்துகிட்டு வரதே இல்ல. சரி, இங்கதான் இப்படின்னு பிளைட் ஏறி வேற நாட்டுக்கு போய் அந்த நாட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனா பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க அங்க இருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. என்ன கொடுமை மோடிஜி இது! அரசியல் சுற்றுப்பயணமா நம்ம மோடிஜி இஸ்ரேல் வரைக்கும் போயிருக்கிறாப்படி. எப்பயும் ஏதாவது நாட்டுக்கு போனா அந்த ஊரோட சாப்பாடு சாப்பிட்டு போட்டோ எடுக்கிறது, அந்த ஊரோட பாரம்பரிய ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்கிறது, இப்படி போட்டோ ஷூட்டுகள் பண்ணிக்கிட்டு இருந்த மோடிஜி இந்த முறை அப்படி செய்யாம நேரா பார்லிமெண்ட் போய் உரையாற்றிருக்காப்படி. ஆச்சரியமா இருக்கா? இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? தேர்தல் வருது, மக்களை நம்ப வைக்கணும். எப்ஸ்டீன் ஃபைல்ல பேர் வேற வந்துருச்சு, அதை வேற மறக்க வைக்கணும். இப்ப நல்ல பிள்ளையா நடக்கிறத தவிர்த்து வேற வழியே இல்லல. இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல நரேந்திர மோடிஜிய சபாநாயகர் அறிமுகம் செஞ்ச அடுத்த நொடியே அங்க இருந்த எதிர்கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் டக்கு டக்கு டக்குன்னு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல மோடிஜி இஸ்ரேல் பாராளுமன்றத்துல உரையாற்றின முதல் இந்திய பிரதமர் அப்படின்னு பெருமை வேற. மோடிஜி இஸ்ரேல்ல எதிர்கட்சிகளால புறக்கணிக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமரும் நீங்க தான். சரி, நான் வாரேன்.